இது மகிமை நேரம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான இந்த மகிமை தொலைக்காட்சி நேயர்களை இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் கொடுக்கிறதான இந்த மேலான கிருபைகளுக்காக தேவாதி தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். ஆம் பிரியமானவர்களே, கிறிஸ்து பிறப்பின் காலங்களை கொண்டாடி கொண்டிருக்கிற நாம் ஆண்டவருடைய பிறப்பை மையமாக வைத்து பாடப்பட்டதான வாழ்த்து பாடல்களை வேதாகமத்தின் அடிப்படையிலே நாம் தியானித்தோம். பிரியமானவர்களே, ஒருவேளை உங்களுக்குள்ளாக ஒரு கேள்வி எழும்பலாம். அநேகர் ஆண்டவருடைய வாழ்த்து பாடல்களை குறித்து அவர்கள் பாடியிருக்கிறார்கள். நான் என்ன மாதிரி வாழ்த்து பாடலை பாட முடியும், என்னாலும் இந்த பாடல்களை பாட முடியுமா என்று சொல்லி ஒரு கேள்வி எழும்பலாம். நாமும் பாட வேண்டிய ஒரு பாடல் இருக்கிறது. ஆண்டவரை வாழ்த்தி துதித்து பாட வேண்டிய ஒரு பாடல் இருக்கிறது. அதற்கு நாம் தகுதியாக வேண்டும். அதற்கு நம்மை நாமே ஆயத்தப்படுத்த வேண்டும். இது கர்த்தர் விரும்புகிறதான ஒரு காரியமா இருக்கிறது. அது எங்க இருக்கிறது என்று சொன்னால், வெளிப்படுத்தின விசேஷம் 7வது அதிகாரம் 12வது வசனம் முதல் 17வது வசனம் வரைக்கும் அந்த பாடல் அடங்கி இருக்கிறது. உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். ஆமேன். எங்கள் தேவனுக்கு துதியும் மகிமையும் கனமும் ஸ்தோத்திரமும் வல்லமையும் பலனும் சதா காலங்களிலும் உண்டாவதாக. ஆமேன் என்றார்கள். அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, வெள்ளை அங்கி தரித்திருக்கிற இவர்கள் யார், எங்கே இருந்து வந்தவர்கள் என்று கேட்டான். அதற்கு நான், ஆண்டவரே, அது உமக்கே தெரியும் என்றேன். அப்பொழுது அவன், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டு ஆனவருடைய இரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள் என்றார். 11வது வசனத்தையும் நாம் வாசிப்போமானால், தூதர்கள் யாவரும் சிங்காசனத்தையும் மூப்பர்களையும் 4 ஜீவன்களையும் சூழ நின்று சிங்காசனத்திற்கு முன்பாக முகம் குப்புற விழுந்து தேவனை தொழுது கொண்டு. அப்படி என்றால் தூதர்களோடு கூட இங்கு அநேகம் பேர் ஆண்டவருடைய 2வது வருகையிலே அவரை வாழ்த்தி பாடும்படியாக பரலோகத்திலே வீற்றிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். ஆண்டவருடைய 1வது வருகையை வாழ்த்தி பாடும்படியாக இந்த உலகத்திலே அநேகம் பேர் இருந்தார்கள். தூதர்கள் முதல் மனிதர்கள் வரை, தீர்க்கதரிசிகள் வரை அநேகம் பேர் கர்த்தருடைய குணாதிசயங்களை வாழ்த்தி பாடினதை நாம் பார்க்கிறோம். அந்த குணாதிசயங்கள் நமக்குள்ளாக கடந்து வர வேண்டும். நாமும் அப்படிப்பட்டதான வாழ்த்து பாடல்களை மற்றவர்களுக்கு பாடி நற்செய்தியை சுவிசேஷமாய் அறிவிக்க வேண்டும் என்று சொல்லியெல்லாம் நாம் பார்த்தோம். அதே போலதான் இந்த 2வது வருகையிலும் கூட நம்முடைய பங்கு, இது நமக்காக சொல்லப்பட்ட விசேஷித்த பங்கு. நம்முடைய பெயர்களும் இதே வேதாகமத்தில் இருக்கிறது என்பதை சுட்டி காட்டுகிறது தான் இந்த வசனம். இந்த தூதர்களோடு கூட 4 ஜீவன்களோடும் கூட சூழ நின்று அநேகர் சிங்காசனத்திற்கு முன்பதாக தேவனை தொழுது கொண்டு ஒரு பாடல்களை பாடினார். என்ன பாடல்? அதுதான், எங்கள் தேவனுக்கு துதியும் மகிமையும் ஞானமும் ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் பலனும் சதா காலங்களிலும் உண்டாவதாக. பிரியமானவர்களே, இன்றைக்கு இப்படிப்பட்டதான இந்த பாடல்களை பாடுவதற்கு நீங்களும் நானும் தகுதியுள்ளவர்களா இருக்கிறோம். ஆண்டவருடைய 2வது வருகையிலே அவருடைய சிங்காசனத்துக்கு முன்பதாக நாம் தகுதியுள்ளவர்களா இருக்கிறோமா? அவருடைய சிங்காசனத்திற்கு முன்பதாக அவரை சந்திப்பதற்கு நாம் தகுதியுள்ளவர்களா இருக்கிறோமா? யோசித்து பாருங்கள். ஆண்டவருடைய 1வது வருகையில் அவர் குமாரனாய் வந்தார். அவரை சந்திப்பதற்கு கொஞ்சம் பேர் இல்ல, அநேகர் கூட அவர்கள் தகுதியுள்ளவர்களாய் காணப்பட்டபடியினால் தான் அவர்களுடைய வாழ்த்து பாடல் வேதாகமத்தில் இடம்பெற்றிருந்ததை நாம் பார்க்க முடிகிறது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அவர் ராஜாதி ராஜனாய், அவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவராய், அவர் நியாயாதிபதியாய் இந்த உலகத்துல 2வது முறை அவர் வரும்போது அவரை வாழ்த்தி பாடும்படியாக, எதிர்நோக்கி பாடும்படியாக, ஆயத்தத்தோடு கூட பாடும்படியாக கர்த்தர் நம்மை அழைக்கிறார். யார் அந்த பாடல்களை பாட முடியும் என்றால் அதை தான் நாம் வாசிக்கிறோம். இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். அப்படி என்றால் ஆண்டவர்களுக்காக பாட அனுபவித்தவர்கள், ஆண்டவருக்காக உபத்திரவம் அனுபவித்தவர்கள், எந்த சூழலை வந்தாலும் ஆண்டவருக்காக நின்றவர்கள். ஆண்டவருக்காக நின்றவர்கள் உலகத்திற்காக அல்ல, உலகத்தின் ஓட்டத்திற்காக அல்ல, சுயத்திற்காக அல்ல, நான் என்னுடைய குடும்பம், நான் மட்டும், எனக்காக மட்டும் என்று அல்ல, கர்த்தருக்காக எதையாகிலும் நான் செய்ய வேண்டும், கர்த்தருக்காக என்ன வந்தாலும் நான் ஆண்டவரை மாத்திரம் நம்புவேன் என்று சொல்லி உண்மையாய் ஆண்டவருக்காக நின்றவர்கள் தான் இந்த ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்திலே தங்களுடைய வெள்ளா அங்கிகளை தோய்த்தவர்களாய் கூட இருக்கிறார்கள். அவர்கள் தான் கர்த்தருடைய சமூகத்திற்கு முன்பாக நின்று பாடல்களை பாட தகுதி உள்ளவர்களாய் இருக்கிறார்கள். இன்றைக்கு அந்த கூட்டத்தார் மத்தியிலே நீங்களும் நானும் நிற்பதற்கு தகுதி உள்ளவர்களாய் இருக்கிறோமா? யோசித்து பாருங்க.
ஒருவேளை ஆண்டவருடைய ஊழியம் எனக்கு நியமிக்கப்படவில்லை என்று நீங்கள் சொல்லலாம். அப்படி அல்ல, ஆண்டவருடைய ஊழியமானது அனைவருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதோ சகல ஜாதிகளையும் சீஷாக்குங்கள் என்று சொல்லப்பட்டதான கட்டளை ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது. அவருடைய வருகை மிக சமீபமா இருக்கிறது. அவருடைய வருகைக்கான அடையாளங்கள் ஒவ்வொன்றும் நிரம்பிக் கொண்டே இருக்கிறது. வருகைக்கான அடையாளங்கள் ஒவ்வொன்றா அது நிறைவேறி கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, யுத்தங்களை குறித்த செய்திகளையும் நீங்கள் கேள்விப்படுவீர்கள். கொள்ளை நோய்களையும் பஞ்சங்களையும் குறித்த செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் ஜனத்திற்கு விரோதமாய் ஜனமும் எழும்பும் என்று சொல்லி மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரத்துல நாம் பார்க்கிறோம். எல்லா காரியங்களும் மிக விரைவாக ஆண்டவருடைய வருகைக்கு முன்பதாக நடந்து கொண்டே இருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, அவர் வாசலண்டையிலே வந்து விட்டார் இன்னைக்கு. ஆனால் அவருக்காக நாம் என்ன செய்திருக்கிறோம்? ஒவ்வொரு வருடமும் நாம் கிறிஸ்துமஸ் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஆனால் அதனால் என்ன பயன்? எத்தனை பேரை உண்மையாக கிறிஸ்துமஸ் கொண்டாடும்படியாக அவர் உங்களுக்காகவும் இரட்சகராய் பிறந்திருக்கிறார் என்று சொல்லி எத்தனை பேரை கர்த்தருக்குள்ளாக நடத்தி இருக்கிறோம். அப்படிப்பட்டவர்கள் மாத்திரம்தான் அவருடைய இரண்டாம் வருகையில நிலை நிற்க முடியும். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, இன்னைக்கு நான் மாத்திரம் கொண்டாடுகிறேன், என்னுடைய குடும்பம் மாத்திரம் கொண்டாடுகிறது, ஆலயத்திற்கு போகிறேன், அதோடு என்னுடைய கடமை முடிந்தது என்று சொல்வோமானால் அப்படிப்பட்டதான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு நாம் தகுதியற்றவர்களா இருக்கிறோம். அந்த வாழ்க்கை கர்த்தர் விரும்பாத ஒரு வாழ்க்கையா இருக்கிறது. கர்த்தர் விரும்புகிறதான வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவருக்காக பாட அனுபவிக்கிறதற்கு, ஆண்டவருடைய சிலுவையை சுமப்பதற்கு, ஆண்டவருக்காக தன்னை ஒப்பு கொடுப்பதற்கு நம்மை நாமே அர்ப்பணிக்கிறவர்களா இருக்க வேண்டும். இன்னைக்கு எத்தனை பேர் இதை பார்த்து கொண்டிருக்கிறதான வாலிப சகோதர சகோதரிகளே, இதை பார்த்து கொண்டிருக்கிறதான பெரியவர்களே, இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில சுயத்திற்காக மாத்திரம் ஓடிக்கொண்டிருக்கிறீர்களா? இந்த உலகத்தின் சம்பாஷணைகளுக்காக மாத்திரம் ஓடிக்கொண்டிருக்கிறீர்களா? இந்த உலகத்தின் சம்பாத்தியங்களுக்கு மாத்திரம் நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருக்கிறீர்களா? அப்படி என்று சொன்னால் இந்த கிறிஸ்துமஸும் ஏதோ வழக்கம் போல கிறிஸ்துமஸை போலதான் மாறிவிடும். அப்படி அல்ல. உண்மையாக ஒருவருக்காவது ஒரு தீர்மானம் எடுங்கள். நான் இந்த 25வது தேதிக்கு முன்பதாக யாராவது ஒருவருக்காவது நான் ஆண்டவருடைய வார்த்தையை நான் சொல்ல வேண்டும். அவருக்கு நான் சொல்வது என்னுடைய கடமை. அதன் மேல கிரியை செய்வது கர்த்தருடைய கிருபை. அவ்வளவுதான். நீங்கள் சொல்ல முற்படுங்கள். என்ன வந்தாலும் பரவாயில்ல. அவர்கள் உங்களை ஒருவேளை நிந்தித்து அனுப்பினாலும் கூட அந்த நிந்தனைக்கான கனத்தை நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் பெறுவீர்கள் என்பதை ஒருபோதும் மறந்து விடாதீர்கள். பிரியமானவர்களே, இன்னைக்கு இந்த பாடல்களை பாடுவதற்கு நாமும் தகுதியா இருக்கணும். ஆண்டவருடைய சிங்காசனத்திற்கு முன்பதாக நின்று அவரை போற்றி பாட, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று சொல்லி அவரை போற்றி பாடுவதற்கு நீங்களும் நானும் தகுதியுடையவர்களாய் காணப்பட வேண்டும். இன்னைக்கு அது அல்லாமல் நாம் எப்படிப்பட்ட காரியங்களை செய்து கொண்டிருந்தாலும் சரி, அது ஒன்றும் கர்த்தருடைய சமூகத்தில் நிலை நிற்காது. அவருக்காக உண்மையாக ஆத்தும ஆதாயம் செய்கிறதான ஊழியமானது ஒவ்வொருவருக்கும் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது என்பதா இந்த சிந்தை எப்பொழுதும் நமக்குள்ளாக காணப்பட வேண்டும். பிரியமானவர்களே, இதை நம்முடைய மனதில நாம் வைப்போம், மனதில் வைத்து செயல்படுவோம். அர்த்தமுள்ள கிறிஸ்துமஸை, அர்த்தமுள்ள கிறிஸ்து பிறப்பை நாம் கொண்டாடுவோம். உலகத்தில் இரட்சகராய் அவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் பிறந்திருக்கிறார் என்பதை உணர்ந்து கொண்டு புரிந்து கொண்டு நாம் செயல்படுவோம். அப்படிப்பட்டதான பாக்கியங்களை கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் தந்து வழி நடத்துவாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான எங்கள் இரக்கம் நிறைந்த பரலோக பிதாவை நாங்கள் ஸ்தோதரிக்கிறோம் சுவாமி. இந்த நாளிலும் கூட நீர் எங்களோடு பேசின இந்த வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம் அப்பா. இந்த வாரம் முழுவதும் கிறிஸ்து பிறப்பை மையமாக வைத்து பாடப்பட்டதான வாழ்த்து பாடல்களையும் உம்முடைய குணாதிசயங்களும் எங்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கிறது என்பதை நாங்கள் சீர்தூக்கி பார்க்கும்படியாக கர்த்தர் நீர் செய்த கிருபைகளுக்காக நமக்கு நன்றி அப்பா. இந்த நாளிலும் கூட எங்களுக்கும் வாழ்த்து பாடல்களை பாடும்படியான ஒரு பாக்கியத்தை நீர் கொடுத்திருக்கிறேன். கீத பவனிகள் நாங்கள் சென்றாலும் ஆண்டவரே இயேசுப்பா, மற்றவர்களை உமக்குள்ளாக நாங்கள் வழி நடத்தாத போது அதெல்லாம் வீண் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்கிறோம் சுவாமி. இந்த நேரத்துல ஒவ்வொரு இருதயத்துக்குள்ளாக நீர் பேசுங்க. ஆத்தும பாரத்தை நீர் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆத்தும ஆதாயம் எனக்கு கொடுக்கப்பட்டதான கடமை என்பதை ஒவ்வொருவரும் உணர்ந்து செயல்படுகிறவர்களாய் நீ அவர்களை மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. பரலோகத்தின் தேவன் அப்படி நீர் செய்கிறதற்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரம் அப்பா. இந்த கிறிஸ்துமஸ் காலங்கள் ஒவ்வொருவருக்கும் சந்தோஷத்தின் காலங்களாய், சமாதானத்தின் காலங்களாய் அமைய நீர் கிருபை பாராட்டுங்கப்பா. எல்லா இடங்களிலும் சமாதானத்தின் தேவன் நீர் கடந்து போகிறதற்காக உமக்கு நன்றி. உமக்கே துதி கன மகிமை நாங்கள் ஏறெடுக்கிறோம். மீட்பராம் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.